அப்படி கைய வச்சவன அப்படி என்னமோ இறங்கிரும். நமக்கு கல்யாணம் பண்ணும்போது தலையில கை வைப்பாரு, அப்படி பவர் எல்லாம் இறங்கிருமா. இப்படி நினைக்கிறது தான் கடவுளுங்கிறான் அல்ல. யாரு நீங்க தான் கடவுள், நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும் நம்மால கேட்ட மாதிரி கூட அவங்க கேட்கல. கிறிஸ்தவர்கள் பாதிரியார்களை கடவுளாக்கிட்டாங்க நல்லா சொல்றான. அவர்கள் இந்த முரீது விளையாட்டுக்க இதே நம்பிக்கை தான். மத குருமார்களை பற்றி என்னமோ ஒரு தனித்தன்மை பெற்றவர்கள் மாதிரியும், அவர்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியும், அவர்களோட பாக்குறது பாக்கியம் மாதிரியும், அவர்களை தொடுவது பாக்கியங்கிற மாதிரியும், அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி தரவங்க மாதிரியும். எப்படி அந்த கூண்டு இருக்கும், மன்னிப்பு கேட்கணும். கூண்டில் நின்று கொண்டு யார் நிப்பா, அந்த பக்கம் பாதிரியார் இருப்பாரு. இவர் கடவுள்கிட்ட கேட்கிற மன்னிப்பு இவர்கிட்ட கேட்கணும். இவர் என்ன செய்வாரு, மன்னிச்சிரேன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு சீட்டு கொடுப்பாரு. மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வாரு, ஒரு சீட்டு ஒண்ணு ஒரு கொடுப்பாரு. அந்த சீட்டை கபர்ல போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த சீட்டையும் போட்டு அந்த கல்லறைக்குள்ள வச்சு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவர் விசாரணைக்கு வரும்போது சீட்டை பார்த்துட்டு சரி ஒரு மன்னிப்பு வாங்கினவரு அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்களாம். இதே மாதிரிங்க சிரிக்கிறதுக்கு இல்ல, சிரிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி சீட்டு கொடுக்கிற சரிக்கா இருக்கு. ஷேகிட்ட இஸ்லாத்துக்குள்ள இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. முரீது வாங்கின உடனே ஒரு சீட்டு ஒண்ணு கொடுத்துருவாங்க, மரண ஓலை. அந்த ஓலையை கொண்டே போட்டோம்னு சொன்னா முன்கர் நிக்கிற அரண்டு ஓடி வரான். அவற்றை வாங்கினாலா, அப்துல் காதர் ஜிலானி விட்டுருப்பா, அப்துல் காதர் ஜிலானி வாங்கியிருக்க அந்த தரிகால வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கேயும் சீட்டு கொடுக்கிறது. சீட்டு கொடுத்தவரை இது பண்றது. இன்னும் சொல்ல போனா எத்தனை ஷேகுமார்களுங்க ஷேகுனால சோத்துக்களாக தானே இருப்பான். என்ன ஷேக் ஆகுறது, சம்பாதிக்கிறதுக்கு தானே ஷேகுங்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவன் பெரிய கோடீஸ்வரனை முறிதாக்கி அவனை பயங்காட்டி அவன் வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணிடுவான். நீ என் பொண்ண உன் மனு கட்டலன்னா வேற மாதிரி ஆயிரும், அல்லாட்ட இருந்து எனக்கு செய்தி வந்திருக்குது. எத்தனை ஷேகுமார்கள் பெரிய பெரிய பணக்கார வீட்டுல சம்பந்தம் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஹராமான தொழில் செய்யக்கூடியவங்க தான். எப்படி அவன் பொண்ணை கொடுத்தான், எப்படி பொண்ணை எடுத்தான், எல்லாம் இப்படித்தான் பயங்காட்டுறது. என்னமோ நடந்துருமோ, ஏதோ பண்ணிடுவாரோ, இவரு சாபம் போட்டுருவாரோ, இவருக்கு என்னமோ சக்தி இருக்குதோ, இந்த மாதிரி பயந்துகிட்டு பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், பாயசத்தை எழுதி கொடுத்தவன், இவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே இதெல்லாம் ஃப்ராடு. நம்ம யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தனை நம்புங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரம் நம்பிக்கைக்குரியவரா இருந்தாங்க நம்புங்க. அதான் நம்முடைய பாதுகாப்பு இருக்குது. இது தரிகாவுல விழுகிறதும் ஷிர்க் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுவும் ஏகத்துவத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இன்னும் சில விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைய தொடர்ச்சி இது. இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல அடுத்தபடி என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் இருக்கான்னு வைங்களேன், வருங்காலத்தை கணித்து சொல்றேன்னு நம்மள்ட்ட சொல்றான். ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இது மாதிரியான காரியங்களும் இஸ்லாத்துல ஷிர்க்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் ஒரு சோதிடத்திலே போய் அவன் சொல்வதை அப்படியே நம்புகிறானோ அவன் முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான்னு சொல்லி ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி சுனன் அபூதாவுதுலயும் இந்த ஹதீஸ் வேற மாதிரி இருக்குது. ஃபகத் பரிஅ மிம்மா அன்ஸலல்லாஹு அலா முஹம்மத். முகம்மதுக்கு அல்லாஹ் அருளியதில் இருந்து அவன் விலகி கொண்டான், குர்ஆனில் இருந்து அவன் விலகி ஓடிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மார்க்கத்தை அவன் மறுக்கிறான்னு சொன்னா இஸ்லாத்துல வெளியே போயிட்டான்னு அர்த்தம். எப்படி கபூர்ல போய் வணங்குவது இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற்றி விடுகிறதோ, தரிகா கல்ல போய் முரீது வாங்குறது இஸ்லாத்தை வெளியேற்றுகிறதோ, அந்த மாதிரி சோதிடத்தை நம்புவது இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றும். ஏன் அது வெளியேற்றுது அப்படின்னு கேட்டா, அங்க நீங்க அவர் கடவுள் தன்மையை தான் கொடுக்குறீங்க. ஒரு சோதிடன் சொல்றாங்கிறான எதை சொல்றான் உங்களுக்கு, நாளைக்குள்ள சொல்றான். சோதிடன் சொல்லக்கூடியது, ஜாதகம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அதான சொல்றான். அடுத்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்க அது சொல்றான். 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறான். உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்குங்கிறான். உங்களுக்கு பெரிய லக்கு அடிக்க போகுது அப்படிங்கிறான். இந்த பாறையை நீங்க கட்டி ஆள போறீங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் எதிர்காலத்தில் உள்ள விஷயங்கள். நடக்குமா நடக்காதா, அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தன் சொல்றான், அது சரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்க முடிஞ்சு வச்சப்பறம் எப்படி இஸ்லாமா இருக்க முடியும், எப்படி நீங்க முஸ்லீமா இருப்பீங்கன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு மனுஷன் அவன் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட எந்த சக்தியும் நீங்க பார்க்கவே இல்லை. இந்த ஜோசியம் பண்றவன் இருக்கான, அவங்ககிட்ட என்னமாவது சிறப்பு தகுதி பாத்தீங்களா, 2 கொம்பு முளைச்சிருக்குதா அப்படி நீங்க பார்க்கல. நெத்தில ஒரு கண்ணு 3 கண்ணு வச்சுட்டு வந்தானா அப்படி எல்லாம் கூட அவன் இருக்கல. அல்லது உங்களை விட என்ன வகையில வித்தியாசமா இருந்தா, வெளிக்க போகாம இருந்தானா, உன்னுக்க போகாம இருந்தானா, அல்ல சாப்பிடாம இருந்தானா, அல்லது 12 கை இருந்துச்சா, அவனுக்கு 24 கால் இருந்துச்சா,
6 தலை இருந்துச்சா? இல்ல. சும்மா உங்களை எல்லா வகையிலும் உங்களை மாதிரி இருக்கிறான். உங்களை மாதிரியே இருக்கிறான், உங்களை மாதிரியே பேசுறான், உங்களை மாதிரியே ஓடுறான், உங்களை மாதிரியே ஆடுறான், உங்களை மாதிரியே திங்கிறான், உங்களை மாதிரியே எல்லாமே அவன் ஏற்படுறான். அவன்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க? அவன் எனக்கு கணிச்சு தருவான், எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத அவன் கண்டுபிடிச்சு தருவான், நம்புறமே. இது ஷிர்க்கு. அவனை நீ அல்லாஹ் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா எனக்கு உள்ள இந்த சிபத்தை அவனுக்கு இருக்குன்னு எப்படி நம்புன? எந்த ஆதாரத்தை, எந்த குர்ஆன் வசனத்துல நான் அப்படி சொன்னேன்? அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தந்து போயிருக்காங்களா? இல்ல. வேற என்ன சொன்னாங்க? அறிய முடியாதுன்னாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? எந்த காலத்திலையும் மறைவான விஷயத்தை அறிய முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை கூட யாரும் அறிய முடியாது. குர்ஆன் வசனம். நாளைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு இன்னது கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு கிடைக்கிற நான் சொல்ல முடியாதுங்கல, உங்களுக்கு கிடைக்கிற நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே இதுக்கு அறவே கிடையாது. அது பால் கிதாபுங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது, அது ஜோசியம்ங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது. வேற மாதிரி மை போட்டு பாக்குறது வெத்தில என்னென்ன வகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுக்கு ஒருத்தன் கிளிய வச்சுக்கிறான். கிளிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? அது ஒரு வாயில்லா ஜீவன். இவன் பகுத்தறிவு உள்ளவன். இவன் கிளிக்கு தெரியும் நினைக்கிறான் பாருங்க. கிளிக்கு இவனை விட அறிவு கூட நினைக்கிறான் பாருங்க. நம்மளை விட இந்த கிளிக்கு என்ன இருக்குது? அறிவு ஜாஸ்தி நினைச்சு அது ஒரு அட்டையை எடுத்து போடும். அது கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி 4வது அட்டை கரெக்டா எடுக்கும். அவ்வளவுதான். ட்ரைனிங் கொடுப்பான். எடுத்து முதல் அட்டை எடுக்காம கரெக்டா நீ கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கிளி 7வது அட்டை எடுத்தா 7வது தான் எடுத்துட்டு இருக்கும். வழங்குதா? அதை அடிக்கி மாத்தி மாத்தி வச்சிருவான். எடுத்து மாற்றி 7 எடுக்கிற கிளி 7 தான் எடுக்கும், 6 எடுக்கிற கிளி 6 தூக்கி போட்டு 7வது எடுத்துரும்.